மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. சொல்லுவோம், அன்பர் அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த காலவெளியில எங்களை இடைக்கொள்ளட்டும், எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள ஆண்டவரே நீங்க வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 128வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம எடுத்து யாராவது வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, சிரிச்சு முகத்தோடு சொல்லுங்களேன், நீங்க பாக்கியவான். ஆமென்.
ஏன் பாக்கியவான் என்று சொன்னா, அவர் வழியில நடக்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி. சத்தியம்னா யாருன்னா அவரு தான் சத்தியம். ஜீவன் யாருன்னா அவரு தான் ஜீவன். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும். ஆமென். அப்போ நம்மை அந்த வழியில நடத்துகிறது எதுவென்று சொன்னால் சத்தியம்தான். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எந்த வழியில போகணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்றாரா, போதிக்கிறார். அந்த போதிக்கிறார் என்பதற்கு அர்த்தம் என்னென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்துல, இது எத்தனாவது மாதம்? 7வது மாதம். 7வது மாதத்துக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 6 மாதங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 6 மாதங்களை, கடந்த 6 மாதமாக ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. குறைவுகள் இருந்தாலும் என்னை நடத்தி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலையும் ஆண்டவர் நம்மளை குறையில்லாமல் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆமென். பரிபூரணம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதங்கள். 7 பரிபூரணங்கள். ஆமென். இந்த 7வது மாதத்துல 7 பரிபூரணங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், எரிகோவை எத்தனை முறை சுற்றி வந்தாங்களா? ஆமா. ஹல்லேலூயா. அவர்கள் 7 முறை சுற்றி வரும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது கோட்டை இடிந்து விழுந்துதான். ஹல்லேலூயா. அதாவது இந்த 7வது மாதத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து. ஆமென். யாருக்கு பயப்படணுமா? கர்த்தருக்கு பயந்து. வேதத்துல நிறைய பேர் கர்த்தருக்கு பயந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் யாருன்னு சொன்னா யோசேப்பு. கர்த்தருக்கு பயந்து நடந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு இல்லைங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆமாய். ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் அப்படி வேணும்னா, தெளிவு வேணும்னு சொன்னா நம்ம யாருக்கு பயப்பட வேண்டும்? கர்த்தருக்கு நம்ம பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததுனால, கர்த்தருக்காக அவன் உண்மையாய் வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவனை தேசத்திற்கு அதிபதியாய். ஆமென். யோசேப்பு பிறந்தது எகிப்தில் அல்ல. யோசேப்பினுடைய பூர்வீகம் எகிப்து அல்ல. ஆனாலும் ஆண்டவர் எங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருப்பாருங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொண்டு போவாரு, கொண்டு போக மாட்டாங்களா? கொண்டு போவாருங்க. நீங்க வேலை செய்யற ஒரு கம்பெனியில் நீங்க உங்களுடைய மேனேஜருக்கு நீங்க பயந்து இருக்கும்போது, உண்மையா இருக்கும்போது உங்களை பார்க்குறாங்களே, இங்கே எப்படி வேலை செய்கிறீங்கன்னு பார்க்குறாங்களே, அதை பார்த்து தான் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? நல்ல ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதே போல தான் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவர் அப்படிதான் கொண்டு போனார். யோபுன்னு ஒரு மனுஷனும் இருந்தார். யோபு கர்த்தருக்கு பயந்து எப்படி வாழ்ந்தாரா? உண்மையுமா உத்தமனமாய் சன்மார்க்கமாய் என்ன பண்ணாராம்? அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இப்படி வேதத்தில் அநேகர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நம்ம முடிவு பண்ண வேண்டும் என்னன்னு சொன்னால், அவர் காட்டுகிற வழியில் நாம் நடக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கொண்டு போகிற வழி நல்லா இருக்குன்னு சொன்னால் நல்லாவும் இருக்கும்,
கரடு முரடுகளும் இருக்கும். ஆனாலும் அதை கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது வழி தெரியாது. யாருக்கு? மோசேக்கு தெரியாது. அப்போ வழி யார் கொண்டு போகிறாரு? கர்த்தர் தான் வழி நடத்துகிறாரு. ஆமாவா இல்லைங்களா? கர்த்தர் தான் மோசே மூலிமா என்ன பண்ணுறாரு? வழி நடத்துகிறாரு. அந்த வழியில் போகும் முதல்ல எத்தனை தடைகள் வந்துச்சுங்களே. எதிரிக வந்தாங்க. வனாந்தரத்தில் சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டாங்க, தண்ணிக்காக கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் கொடுத்தாராம், போஷித்தார்ல, குறையெல்லாம் ஆண்டவர் மாற்றினார்ல. ஆமாவா? ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் யாருக்கு பயந்துதான்? கர்த்தருக்கு பயந்ததுனால. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும், நான் சொல்கிறேன் பாரு, நீங்களும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நீங்கள் நடக்கும் போது ஆண்டவர் உங்களை குறையில்லாமல் நடத்துவார். ஆமென். ஏன் என்று சொன்னால், அவர் நீங்கள் பிடிச்சிட்டீங்கன்னா அவர் உங்கள் கையை பிடிச்சி அவர் பாதியில் கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதியில் கொண்டு போனார்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அதற்கு அடையாளமாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வழிக்கு நடத்துவார் என்கிற, அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, அந்த வழியை குறித்து வேதத்தில் ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்தவங்க யாராவது ஒரு வாசிப்போம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வார்த்தை, கடைசி வார்த்தையை சொல்லலாமா? உங்களுக்கு விதித்த வழிகளை எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. 33 சொல்லுகிறது, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்து நம்மளால் பிழைக்க முடியாது. கர்த்தருக்கு பயந்தோம்னா நம்மளால் பிழைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து. அப்படின்னா சுகித்துனா சுகமாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. சுகமாய் வாழ்வதற்கு, பலனில்லாமல் வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணுமா? நீடித்திருக்கும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளில் எல்லாம். ஹல்லேலூயா. இந்த வழிகள், இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டு கற்பனைகள் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அங்கே கூட பாருங்க, மோசேயின் காலத்தில் கூட ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். மோசே இடத்துல 10 கட்டளைகள் என்ன பண்ணுறாரு? இதன்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. இந்த கற்பனையின்படி, இந்த கட்டளையின்படி நாம் என்ன பண்ணணும்? நடக்கும் பொழுது இந்த வழி எங்கே கொண்டு போகணும்? நல்ல பாதைக்கு நேராய் கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அப்படின்னா என்ன தெரியுங்களா? நடக்கணும். நடக்க கடவீர்கள் என்ற என்ன அர்த்தம் சொன்னா, நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பாதையில நாம் நடக்க வேண்டும். செம்மையான பாதையில நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னார், அது அவருடைய வழியில் தான் நாம் நடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துள்ள யாராவது ஒரு வாசிக்கலாம். உபாகமம் 30:16. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. நீ பிழைத்து
பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில். அல்லேலூயா. அப்படின்னா இந்த மாதம் நம்ம சுதந்தரிக்கிற மாதம். அல்லேலூயா. சுதந்தரிக்கிற மாதம் என்னன்னா பெற்றுக்கொள்வது. ஆமென். சுதந்திரம் என்பது நமக்குரியது. அல்லேலூயா. பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, குழந்தைகளெல்லாம் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாம்? சுதந்திரம். ஆமென். சுதந்திரவாளி அப்படின்னு தான் என்ன பண்ணுது வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கே எந்த சுதந்திரத்தை சொல்லப்படுகிறது சொன்னால், கானான் என்கிற தேசத்தை சுதந்திரமாக சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும். ஆமென். பக்கத்தில் பார்த்துக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களான்னு கேளுங்களேன். இயேசுவை நேசிக்கிறீங்களா? உண்மையாக நேசிக்கிறீங்களா? அப்படியே கேளுங்க, அப்படியே கையை பிடிச்சிங்க. நீங்கள் உங்கள் கணவரை நேசிக்கிறீங்களான்னு கேளுங்க. அதுக்கு மட்டும் சத்தமே வரலையே. நேசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்களா? உங்கள் மாமியாரை நேசிக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் சத்தம். கணவருன்னு சொல்லும் போது சத்தம் வரல, பிள்ளைங்கன்னு சொல்லும் போது சத்தம் வருது. மாமியார் மாமனார்னு சொல்லும் போது ஆமாம். அல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ளே அந்த அன்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த அன்பு இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, நம்ம யார் மேலே அன்பு கூறுவோமா? கர்த்தர் மேலே. அப்படின்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை முறை கேட்டாராம்? 3 முறை கேட்டாராம். எப்போ? சிலுவில் அடிச்சு பிறகா? கிடையாது, அதுக்கு முன்பதாகவே. ஆமாவா? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை எத்தனை முறை மறுதளிக்க போகிற? 3 முறை. ஆமென். நல்லா கவனிங்க. பேதுருவை பார்த்து இயேசு முதல்ல 3 முறை கேட்டாராம், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? அப்போ பேதுரு சொன்ன, ஆமாம் ஆண்டவரே, உங்களை நான் என்ன பண்ணுறேன்? நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை 3 முறை என்ன பண்ண போகிற? மறுதளிக்க போகிற. அப்படின்னா என்ன? என்னை இயேசு தெரியாது, எனக்கு இயேசுக்கு எந்த சம்மந்தமோ இல்லை அப்படின்னு என்ன பண்ண போகிறாரு? மறுதளிக்க போகிறாரு. பேதுரு எந்த இடத்துல விழுந்தாரோ, அதாவது 3ல் தான் அவர் விழுந்தார். 3 முறை மறுதளிச்சார். ஆமாவா? 3 என்கிற நம்பரில் தான் விழுந்துட்டார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, விழுந்த இடத்துல 3 அந்த நம்பரில் விழுந்த இடத்துல பேதுரு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாராம். 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்களா? 5000 பேர். ஆமென். அந்த 5 தூக்கி முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல ஆண்டவர், 3 தூக்கி பின்னாடி பண்ணியிருக்கலாம், மாற்றி பண்ணிக்கலாம்ல. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? நீங்கள் எங்கே விழுறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம் பாருங்க, இதே பேதுரு தான் இயேசு காட்டுகிற வழியில நடந்தார் ஊழியத்தில். அவர் எந்த இடத்துல நடந்து போறாரோ, அவர் நிழல் படுகிற இடங்களெல்லாம் வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து தெருக்களில் என்ன பண்ணுவாங்களாம்? வச்சிருவாங்களாம். அவர் நிழல் பட்ட உடனே என்ன பண்ணிச்சான்? சுகமாகும். அல்லேலூயா. இயேசுடைய நிழல் பட்டு தான் அநேகர் சுகமாக இருக்கிறாங்க. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சுகமாயிக்கிறாங்க. ஆனால் ஒரு சீசன், அப்படின்னா அந்த சீசன் யார் வழியில் கடந்து போகிறான்னு சொன்னால் இயேசுவின் வழியில். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய வழியில், அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும்போது நம்முடைய நிழலை பட்டு கூட என்ன பண்ண அநேகர் சுகமாவாங்க. நம்ம நிழலை பட்ட உடனே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம நிழல் பட்ட உடனே அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிதான் வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டுகிறது. நம் கர்த்தர் மேலே நாம் அன்பு கூறணும், அவரை நாம் நேசிக்கிறோம், அவர் வழியில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுவோம் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆமென். கட்டளை, வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
சத்தியம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் உங்களை விடுதலையாக்க மாட்டார். ஆமென். ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் உங்களை விடுதலையாக்க முடியாது. ஆனால் உங்களை விடுதலையாக்குறது எது? அவருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தை தான் உங்களை கட்டும். அவருடைய வார்த்தை தான் உங்களை பலப்படுத்தும். அவருடைய வார்த்தை தான் உங்களை வழியில கொண்டு போகும். எந்த வழி? கர்த்தருடைய வழியில உங்களை கொண்டு போகும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றாமல் அதை மீறினார்கள். அல்லேலூயா. மோசே 40 நாள் எங்கே இருந்தாராம்? மேலே போயிட்டார், மலை மேலே போயிட்ட உடனே ஆரோன் எல்லாம் பார்த்தாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. இன்னும் மோசே போனார், வரல, அவ்வளோதான். மோசே இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டாங்க. மோசே என்ன பண்ணிட்டான்? வரமாட்டான், செத்துட்டான்றாங்க. சில பேர் இப்படி ஆயிடுச்சுன்னு பேசி கொண்டு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு கடவுளை என்ன பண்ணிடணும்? உண்டு பண்ணிடணும். இது வரைக்கும் மோசே நடத்தி வந்தார். அப்போ மோசே நடத்தின போன பாதையெல்லாம் ஆண்டவர் காண்பித்து போன பாதை. இதுக்கப்புறமா அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, நல்லா பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு தெய்வத்தை என்ன பண்ணிக்கணும்? உண்டாக்கணும். அப்படின்னு சொன்னால் நமக்கு நாமே ஒரு வழி என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ளப்படணும். அதனால தான் ஒரு சிலையை உருவாக்கி அதை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு யார் வராரு? மோசே இறங்கி வருகிறான். கோபத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன பண்ணிட்டாரா? மோசே தூக்கி போட்டு உடைச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒப்பானதான், அது தப்பு. ஆமாவா? பைபிள் நம்மக்கிட்ட இந்த வார்த்தை இருக்குதுல்ல, பைபிள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மள எவ்வளோ பெரிய பாக்கியவான் தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் நீங்கள் இயேசு வாழ்ந்த நாட்கள்லாம் நீங்கள் மாதிரி இந்த பைபிளெல்லாம் நம்ம கையில், அவங்க கையில், அவங்க கிட்டலாம் யாருக்கிட்டே அந்த பைபிள் இல்லை, வேதகமும் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட அந்த பைபிள் இருக்குது. நம்ம சின்ன குழந்தைங்கள சரி, நம்மளும் சரி என்ன பண்ணிடுறோம்? தெரியாமல் இந்த பைபிளை கிழிச்சிடுறோம், பேஜுகளை என்ன பண்ணிடுறோம்? கிழிச்சிடுறோம். ஆனால் அங்கே மோசே பாருங்க, அந்த கற்பனைகளை என்ன பண்ணாராம்? கோபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் காண்பித்த வழியில் இவர்கள் நடக்காம அவர்கள் சுயமாக யோசித்து என்ன பண்ணுறாங்க? ஒரு சிலையை உண்டாக்கி வழிபடுறத பார்த்து எரிச்சல் வந்து கோபம் அடைந்து அந்த கற்பலை என்ன பண்ணுறாராம்? உடைச்சிட்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எடுக்கிற அந்த ரூட்டு, நம்ம எடுக்கிற அந்த வழி நேராக எங்கே கொண்டு போகும் தெரியுங்களா? பிரச்சனைக்கு நேராக கொண்டு போகும், உபத்திரத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கும் போது பிரச்சனைகள் வரும், குறைகள் வரும், பாடுகள் வருங்க, முள்ளு குத்தும். ஆனாலும் ஆண்டவர் அதை கடப்பதற்கு நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் ஒரு 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 பாஸ்டர் அழகாக ஒரு பாட்டு பண்ணார். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்க. நல்லா பண்ணார்ல. அப்படின்னா நான் நடந்து வந்த பாதைகள், ஆமாம் நடந்து இல்லை, நான் கடந்து வந்த பாதைகளும் சரி, நான் நடந்து வந்த பாதைகளும் சரி, கரடு மேடுகள், முட்கள், வேலிகள். அல்லேலூயா. அப்படி அவர் நடக்கும் போதெல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறாரு, நடந்து கொண்டிருக்கிறத சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலும் கரடானவைகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்கிறது, மேடுகள் இருக்குது. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் சமமாக இல்லை. முட்கள் இருக்கிறது. நடந்து போகும்போதெல்லாம் குத்துது இல்லை, காலு பிரச்சனை குத்துது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியல. ஆமாம், இப்போ நீங்கள் நல்லா வேகமாக நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. வேலைக்கு போகும்போது செருப்பு போட்டு போகும்போது பெரிய ஒரு முள் இல்லை ஒரு ஆணியம் என்ன பண்ணிடுறாங்க தெரியாத, நீங்கள் மெரிச்சிட்டிங்கன்னா உடனே அப்படியே குத்தின உடனே நடந்து போவீங்களா? நடந்து போக மாட்டீங்களே. ஏன்? வலிக்கும், குத்திக்கும், அதை எடுப்பீங்க. ஆணியாக இருந்தால் என்ன பண்ணீங்க? உடனே எங்கே போவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவீங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுல. ஆனால் ஆண்டவர் காட்டுகிற வழி நீங்கள் நடக்கும் போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் ஈஸியாக கடந்து போவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த 7வது மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கணும், அவருடைய வார்த்தையை நேசிக்கணும். அதுதான் உண்மையானது. கடைசியாக ஒரு வசனத்தை
நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதுக்கு முன்பதாக பக்கத்தில் இருக்கிற யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? 1:8. யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. ஆமா, நல்லா கவனிங்க. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. புத்திமானாய், ஆமென், புத்திமானாய் நாம் இருக்கணும். ஆமென். இதுல இந்த வார்த்தை கர்த்தர் யாரிடத்துல பேசுறாருன்னு சொன்னா மோசே கிட்ட பேசுறாரு. ஆமா தானே? ஆமாவா? யோசுவா கிட்ட பேசுறாரு. அப்படின்னா நல்லா கவனிங்க. மோசே மரிச்சிட்டு அடுத்தது ஒருத்தர் ஆண்டவர் எழுப்புறாரு. அவர் தான் யோசுவா. ஆமென். இந்த யோசுவாவோடு தான் ஆண்டவர் சொல்றார். கடைசியை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொல்ல, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அல்லேலூயா. எதை தியானித்து கொண்டு இருப்பாயாக அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை, கட்டளையை, கற்பனையை ஆண்டவர் கொடுத்ததை நீங்க என்ன பண்ண யோசுவா, இதுல இரவும் பகலும் தியானித்து கொண்டு இரு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க இரவும் பகலும் அவன் தியானித்து கொண்டிருப்பதனால தான் கானானை அவன் சுதந்தரிக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாலிபனா இருக்கிற யோசுவாவை ஆண்டவர் நடத்தினாராம். அல்லேலூயா. அப்படின்னா அந்த கானானை சுதந்தரிப்பதற்கு வழி காட்டினார். அந்த பாதையிலே யோசுவா நடந்தார், ஜனங்களையும் கொண்டு போனார். அது தியானித்ததுனாலே அவர் புத்திமானா இருந்தார். இந்த வசனம் எங்கேயோ வருது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. யோசுவா 1:7 சொல்லப்பட்டு இரவும் பகலும், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும். ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, தியானிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஆமென். 128:1 சொல்லுதுல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ, இவன் தான் இல்லை, சோனுன்றவன் தான் இல்லை, தக்ஷன் என்றவனுக்கு இல்லை, எல்லாருக்கும். ஆமென். அவர் மொபைல் பார்த்துருந்தார், அதனால தான் அவர் பேர் சொன்னேன். எல்லாருக்கும் யார் அவருக்கு பயந்து நடக்கிறார்களோ, அது சந்திரமாவா இருக்கட்டும், வசந்தம்மாவா இருக்கட்டும், கண்ணம்மாவா கூட இருக்கட்டும், அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டவங்களா அவங்க? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியவான், பாக்கியவான். 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையிலே நிற்கிறவங்களுக்கு, வார்த்தையிலே வாழ்பவர்களுக்கு. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேங்க. நீங்கள் எதில் வாழ்கிறீங்க? பணத்தில் வாழ்கிறீங்களா, இல்லை அவருடைய வார்த்தையில் வாழ்கிறீங்களா? சொல்லுங்கள், எதில் வாழ்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாது, காலையில் போய் சொல்லக்கூடாது, அவருடைய வார்த்தையிலன்னு சொல்லக்கூடாது. உண்மையாக சொல்லணும், மனசாட்சி தொட்டு சொல்லணும். அவருடைய வார்த்தையில் நம்ம வாழணும், வார்த்தையை நம்பி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீங்கள் அவருக்கு பயந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டிருப்பார். ஆமென். ஆதாம் யோவாலும் ஸ்டார்டிங்கில் ஆண்டவருக்கு பயந்து இருந்தாங்க.
ரெண்டு ஒரு மனுஷனுக்கு, முதல்ல ஒரு மனுஷனுக்கு, அந்த ரெண்டு மனுஷர்களுக்கு ஆண்டவர் சின்ன ஒரு ஊற்று உண்டு பண்ணியிருந்தா பரவாயில்லைங்க. பெரிய நதியா இல்லை, 4 நதி என்ன பண்ணாராம், உண்டு பண்ணாராம். அவங்களுக்கு கொஞ்ச நாள் பயந்ததுனால, நீங்களும் நானும் பயந்ததுனால ஆண்டவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பார். ஹல்லேலூயா. அது தண்ணி எப்பவுமே வற்றாது. அது அந்த தண்ணி போகிற இடத்துல அது எப்படி இருக்கு, செழிப்பாக இருக்கும். தன் காலத்தின் கனியை தந்து நீங்கள் எப்படி இருப்பீங்களா, இலை உதிராத, ஆமேன், ஹல்லேலூயா, குறையில்லாம இருக்குதுங்க. எப்பவுமே உங்ககிட்ட என்ன இருக்கும், ஓ லட்சுமி அக்காவா, அவங்க 500 கோடிக்கு அதிபதி, எப்பவுமே பணம் இருக்கும். கவிதா அக்காவா, அவங்களும் கோடியில் புரள்றாங்க, எப்போ போனாலும் அவங்ககிட்ட என்ன இருக்கும். ஆமாம், கவிதா அக்காங்க வீட்டாண்ட போனீங்கன்னா 7 கார் நிற்கும், அதுவும் வெளிநாட்டுக்காரு. அவங்க பசங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க 2 பேருமே டாக்டரு. அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அப்படி இருக்கணும். தட்சணா அவர் கலெக்டராக இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஆகணும் உங்களுக்கு ஆசைன்னா, சத்தியத்தை படிக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அப்புறம் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். ஆகையால் இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் இந்த அழகான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பக்கத்தில் கடைசியை பார்த்து சொல்லுங்களேன், சிரிச்சு முகத்தோடு சொல்லுங்க, அவருக்கு பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்க. உங்கள் கணவருக்கு பயப்படுறதை விட அவருக்கு பயப்படணும். ஆமென். உங்கள் கணவருக்கு நீங்கள் பயப்படாமல் போனீங்கன்னா அவர் தூக்கி போட்டவங்களை பந்தாடுவார். ஆனால் அவருக்கு நீங்கள் பயப்படாமல் போயிட்டீங்கன்னா அவர் உங்களை கை விட்டுருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? இந்த 5வது நாளில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லவர், இரக்கமுள்ளவர். இந்த 7வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த 7வது மாதம் 5ஆம் தேதியில் உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த காலை ஒரு இனிமையான ஆண்டவரே நேரம்ப்பா, அதுவும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்டோம். சங்கீதக்காரனாக தாவீதுக்கு நீங்கள் வெளிப்பட்டபடியே ஆண்டவரே புல்லில் இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்ட, அப்போ அமரும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமரும்படி உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் வாக்கு தத்தத்தை மறக்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களை வாக்கு தத்தத்திலே எங்களை பலப்படுத்துங்க, வாக்கு தத்தத்திலே எங்களை ஆண்டவர் உயிர்ப்பீங்க, வாக்கு தத்தத்திலே எங்களை வளர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி. இந்த நாளில் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர். இப்பொழுது வேலைக்கு போகிறாங்க, அவங்களோடு நீங்கள் கடந்து போவீராக. இந்த நாள் எங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. போகும்போதெல்லாம் உங்களுடைய சமூகம் முன்னாடி கடந்து போகட்டும் ஆண்டவரே. உடைய நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவர். இன்று மாலை நடக்கிற, நாளை நடக்கிற ஆண்டவரே காலை ஜெபத்திற்காகவும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாயிட்டு நீங்கள் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.